எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த கால வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கூட அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக, உயிர்ப்பிப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தேவச்சனமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கும் நாம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த அதிகாரங்களில் நம்ம என்ன பார்த்தோங்கிறத நம்ம பார்த்துவிட்டு அடுத்தபடியாக இந்த அதிகாரத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கலாம். இந்த அதிகாரத்தை நம்ம இந்த பாஸ் ஓவர் காலத்தில், அதாவது இந்த பஸ்கா பண்டிகையானது கடந்த 28 ஏப்ரல் 27 28 கொண்டாடினாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த எண்ணாகமத்தின் 26ஆம் புஸ்தகத்தை வாசிக்கிறது, அதிகாரத்தை வாசிக்கிறது ஒரு பெரிய ஒரு கோஇன்சிடென்ட்டாக நான் பார்க்குறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 38 ஆண்டுகள் நம்முடைய இஸ்ரவேலர்கள் அவர்கள் கடந்து வந்து இந்த மவுண்ட் சீனாய் மலையில் ஒரு வருஷத்துக்கும் மேலாக அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஏன் ஒரு வருஷத்துக்கும் மேலாக அவங்களோட கேம்ப் அந்த மவுண்ட் சீனாய் அப்படிங்கிற சீனாய் மலையிடத்தில் அவங்க இருக்கிறாரு பார்க்கும் பொழுது, அவங்க தங்களுக்குள்ள சில காரியங்களை அவங்க சார்ட் அவுட் பண்ண வேண்டியது, சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள சில காரியங்களை அவங்க பிளான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால தான் அந்த குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் அவங்க ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் அவங்க வந்து கேம்ப் பண்ணியிருக்கிறதா நம்மளுடைய வேத அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு காரியங்கள் புலனாகிறது. இதில் நம்ம பார்க்கிறோம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது எப்படியாக அவங்க வந்து அவங்களோட கேம்பிங் எப்படி இருந்தது, அவங்க எப்படியாக அவங்க கூடாரங்களை போட்டாங்க, யார் எங்கே இருந்தாங்க, இதை பற்றின காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலேருந்து 25 வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது இந்த 38 ஆண்டுகள் என்ன நடந்தது. அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் அல்லவா. அப்போ இந்த 38 ஆண்டுகள் அவங்க அந்த கானான்குள்ளே பிரவேசிக்க இருக்கிற அந்த பீரியடில் இந்த 38 இயர்ஸ் என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு நமக்கு தெரியும். நம்ம இத்தனை அதிகாரங்கள் கடந்து நம்ம வந்திருக்கிறதுனால நமக்கு தெரியும். இந்த பீப்புள் கம்ப்ளைண்ட், மக்கள் முறுமுறுத்தாங்க, ரொம்ப டஃப்பாக அவங்களுக்கு சூழ்நிலை இருந்தது. அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு தண்ணி, அவங்களுடைய சீதோஷ்ண நிலை, இதெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் அவர்களுக்கு முன்னாடி இருந்தது. அப்போ இந்த சேலஞ்சஸ்க்கு நடுவில், இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் என்ன நடந்தது, அவங்க லீடர்ஸை எதிர்த்து பேச ஆரம்பித்தாங்க, வாக்குவாதம் பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. இதற்கிடையில் பார்க்கும்பொழுது ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், பீலேயாம் பற்றி நம்ம படித்தோம். அதற்கு பின்பக என்ன நடந்தது, பீலேயாமுடைய அந்த பீரியடுக்கு அப்புறமா ஜனங்கள் வந்து வழுவி போய் அந்த பாகால் பெயோரையே வணங்க போயிட்டாங்க. அதுதான் நம்ம கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்போது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வாதையை அனுப்பினார். கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே என்ன பண்ணாங்க, மக்கள் இறந்து போனதாக நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 26ஆம் அதிகாரம் எந்த காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, த செகண்ட் சென்சஸ். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கும் போது தெரியும், யார் யார் எந்தெந்த கோத்தத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கணக்கு எடுத்தாங்க. அதே போல் தான் இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இவர்கள் கணக்கு எடுத்திருக்கிறாங்க. இன்னும் அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போக போகிறாங்க. they are going to enter into the Canaan land. பட் கானான் லேண்டுக்குள்ளே அவங்க போகிறதுக்கு முன்னாடி, ஓகே நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம், எதிர்த்து வந்தாங்க அப்படின்னா போரிட நம்முடைய மக்களில் எந்தெந்த கோத்திரத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அது ஒன்று. அடுத்தது அவங்களுடைய சந்ததி வந்து பெருகிக்கிட்டே இருக்குது. அட் ப்ரெசன்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு எவ்வளவாக பங்குகள் கொடுக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் காரணம் இவங்க ஏன் இந்த செகண்ட் சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம நாட்டிலையும் நம்ம பார்த்தோம் என்றால் குடிமதிப்பு, அதாவது இந்த சென்சஸ் வந்து எடுப்பாங்க. என்ன ரீசனு, எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, அந்த மக்களுக்கு என்னென்ன நலப்பணிகளை அந்த அரசாங்கமானது கொடுக்க வேண்டும், எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குது, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இன்னும் எத்தனை ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஜனங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் கணக்கெடுப்பதற்காக தான் இந்த சென்சஸ்ங்கிற ஒரு காரியம் வருகிறது. இப்போது இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இவங்க கானான் தேசத்துலேருந்து கிளம்புனாங்க. ஆனாலும் வழியில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய சந்ததி பெருகிக்கிட்டு தான் இருந்தது. அவங்க பல பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, சிலர் மரித்து போனாங்க, திரும்பி பிள்ளைகள் பெருகிறது. அப்போது they began to grow. ஆனால் என்ன
அளவில் வளர்ந்துருக்காங்க, எந்தெந்த சந்ததியர் எவ்வளோ அளவில் வளர்ந்துருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களா டிக்ரீஸ் ஆகிருக்காங்களா, இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தான் இவங்க அந்த செகண்ட் சென்சஸ் எடுக்க போகிறாங்க. இப்போ வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து சொல்வோம். அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனுமாகிய எலியேசரையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரில் சமஸ்த சபை யாவரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல், அப்போ 20 வயதுங்கிறது ஒரு அடல்ட்ஹுட்டாக பைபிள் கன்சிடர் பண்ணுது. 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லோரையும் எண்ணுங்கள். யாரெல்லாம் ஏபிளான பிள்ளைகளாக இருக்கிறாங்க, யாரால போரிட முடியும், அதை கணக்கு எடுப்பதற்காக இந்த சென்சஸ் என்று சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க எங்கே இருக்காங்க அட் ப்ரெசன்ட்? இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்க நம்ம பார்க்கும் பொழுது, மோசேயும் ஆசாரியனாகிய எலியேசரும் எரிகோவின் அருகே, இன்னும் அவங்க என்ன பண்ணலை, யோர்தானை கடக்கலை, இன்னும் அவங்க எரிகோக்கு போகலை, அதற்கு முன்னாடி அவங்க இருக்காங்க. ஸோ எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளியிலே அவர்களோடு பேசி என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நம்ம அனைவருக்கும் தெரியும், இந்த கானான் தேசத்தை அவங்க வேவு பார்க்க சென்றபோது 12 பேர் சென்றார்கள். ஆனால் the good report was given by only 2 people. 2 பேர் தான் ஒரு நல்ல ரிப்போர்ட்டை, அவங்க அந்த தேசத்தை பற்றின நல்ல ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. யார்? காலேபும் யோசுவாவும் கொடுத்தாங்க. அப்போ மீதி அந்த 10 வேவுக்காரர்கள் மோசே மேலே கோபமாக இருந்தாங்க. ஏன் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நீ விட்டுட்ட, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, எங்கள் எகிப்து தேசத்திலே நாங்கள் நல்லா இருந்தோமே, நீங்கள் இங்கே கொண்டு வந்து எங்களை விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுக்கிறாங்க. இப்போது இந்த அதிகாரத்திலே நம்ம 65ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய இந்த யோசுவாவை குறித்தும் எப்புனேயின் குமாரனாகிய கேலேபை குறித்தும் நூனின் குமாரனாகிய யோசுவாவை குறித்தும் ஒரு சாட்சி நம்ம பார்க்கணும். பாருங்கள், வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லி இருந்தார். ஓகே, அப்போது எப்புனேவின் குமாரனாகிய கேலபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் தவிர வேறு ஒருவரும் அவர்களில் மீதியாக இருக்கவில்லை. அப்போது தேவனாகிய கர்த்தருடைய அருமையான தேவச்சனமே, எப்படி இவங்க 2 பேர் மாத்திரம் இந்த கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள் என்று பார்க்கும்பொழுது, அவர்கள் தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். The old generation passed away. The whole old generation, பழைய சந்ததி முழுவதுமாக ஆண்டவர் சொல்லியிருந்தபடி வனாந்தரத்தில் அவங்க செத்து போயிடுவாங்கன்னு அவர் சொல்லிட்டார்ல. இந்த பழைய சந்ததி முற்றிலுமாக ஒழிந்து போனது. அந்த பழைய சந்ததியில் லெஃப்ட் அவுட் ஆன 2 பேர் தான். இட் வாஸ் ஒன்லி ஜோஷுவா அண்ட் கேலப். அப்போ ஃபஸ்ட்டு சென்சஸில் இருந்தவங்களில் 2 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், அப்போது ஃபஸ்ட்டு சென்சஸ்லையும் 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது 38 வருஷம் ஆயிருக்கு, அவங்க புறப்பாடு பண்ணி 38 வருஷம் ஆயிருக்கு. அப்போ இவங்களுக்கு வயது என்னவாக இருக்கும்? இப்போது பார்க்கும் பொழுது 58 அதுக்கு மேலே வயதாக இருக்க வேணும். அப்போது இந்த வேலையில் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அடுத்த சந்ததியரை எழும்ப பண்ணி இருக்கிறார். அவங்க வனாந்திரத்தில் அவங்க கடந்து வந்தாலும் சரி, தேவன் அவர்களை பெருகி அவர்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அப்போது பழைய ஜென்ரேஷன் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, ஆனாலும் இப்போ புது ஜென்ரேஷன் வளர்ந்துருக்கு, பெருகிருக்கு. பழையவங்க எல்லாருமே போயிட்டாங்க, அந்த 2 பேர் தான் இருக்காங்க. ஆனாலும் மக்கள் கூட்டம் இருந்தது, மக்கள் கூட்டம் பழகிற்று, மக்கள் கூட்டம் பெருகிற்று. So God allowed the next generation to rise up. God allowed the next generation to inherit the blessings. நம்ம பார்த்தோம் 20ஆம் அதிகாரத்தில் மீரியம், அதாவது நம்மளுடைய மோசஸோடைய சகோதரி, அதே அதிகாரத்தினுடைய கடைசியில் பார்க்கும்போது அவருடைய சகோதரனாகிய ஆரோன், 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, மரிச்சு போகிறாங்க நம்ம பார்க்குறோம். அந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்கும் பொழுது டிரான்சிஷன், அதாவது லீடர்ஷிப்போட டிரான்சிஷன், அந்த தலைமைத்துவமானது ஆரோனிடத்தில் இருந்து எலியேசருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதையும் நம்ம பார்த்தோம். அப்போது இந்த காலகட்டத்தில் கூட ஆண்டவர் அடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லா பிளெஸ்ஸிங்ஸையும்
அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இப்போது இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கான காரணம், இப்போது மீதியானியர்களாக இருக்கட்டும், மோவாபியர்களாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் அவங்களுக்கு முன்னாடி வருகிறவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் எதிர்த்து போரிட உண்மையிலே நம்ம இஸ்ரவேலர்களில் அவ்வளோ பேர் இருக்காங்களா, நம்ம மக்கள் இருக்கிறாங்களா, நம்ம மக்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க எதிராளியோடைய காரியம் என்ன. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போராட போகிறோம், இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு நமக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் இருக்குது, நம்ம அதற்கு முன்னாடி போகிறோம் அப்படின்னா we should know our strength and we should also know the opposite team's strength. அப்போ எந்த இதுவுமே தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, களத்தில் இறங்க முடியாது. நம்ம எத்தனை பேர் இருக்கோம், நம்மளுக்கு என்ன படைபலம் இருக்குது, நமக்கு என்ன பராக்கிரமம் இருக்குங்கிறத தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த செகண்ட் சென்சஸை அவர்கள் எடுக்கிறார்கள். நம்ம பார்க்குறோம், மோவாபியர்கள் இந்த இஸ்ரவேலர்களை பார்த்து அவங்க பயந்து போய், மோவாபின் ராஜாவாகிய அவர் பேர் என்ன, பாலாக் என்ன பண்ணாரு, தந்திரமா ஒரு பிளான் பண்றார். ஐயோ இந்த ஜனம் எப்படி இருக்கிறது, இட் இஸ் லைக் ஆக்ஸ், அவங்க மாடுகளை போல புல்லை மேய்வது போல எங்களை மேய்த்து விடுவார்கள், நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம்னு பயந்தாங்க. அப்போ நம்மளுடைய இஸ்ரவேலர்கள் திரள் கூட்டமாக பெருகி இருந்தார்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் அவன் என்ன பண்ணான், தந்திரமா பீலேயாம் மூலமாக இஸ்ரவேலர்களை கர்ஸ் பண்ணணும், இஸ்ரவேலர்களை சபிக்க வேண்டும் என்று கூலி கொடுத்து கொண்டு வந்தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் தேவன் இஸ்ரவேலர்களை பாதுகாத்தார். அவங்க நினைச்சது நடக்கல, 3 முறை தடையாச்சு, 3வது முறைக்கு மேலே தேவன் ஆசீர்வதித்தார், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார், காரியம் மாறுதலாக முடிந்தது. ஆனால் வித் கிரேட் அஸ்டானிஷ்மெண்ட், நம்ம எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுற விதமாக அந்த அதிகாரத்துக்கு அதற்கு பின்பாகவே என்ன நடக்குதுன்னா 24,000 பேர் இஸ்ரவேலர்களில் மாண்டு போகிறாங்க. ஏன்? தேவன் நிராகரித்த, செய்யக்கூடாது என்று சொன்ன அந்நிய தேவர்களை அவர்கள் பற்றி கொண்டார்கள். அந்நிய தேவர்கள் அவர்களை பற்றி கொண்டது நிமித்தம் கர்த்தருடைய கோபாக்கினை அவர் மேலே வந்தது. அப்போ நம்ம பார்த்தோம் பினகாஸ், அதற்கடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் பினகாஸ், அவர் கர்த்தருக்காக எழும்பினார், பாவம் செய்தவர்களை கொன்றார், கர்த்தருடைய ஸ்தானத்தில் நின்றார். இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்க, கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறாங்க. இப்போ இந்த பிளாட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த 26 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ரூபன் கோத்திரத்தை பற்றி சொல்லுகிறது. ரூபன் தான் இந்த கோத்திரத்தினுடைய முதல் பிள்ளை. அப்போ சவுத் பார்ட் ரூபன் கிட்ட இருக்கிறது. அப்போ இவருடைய கரத்தில் என்ன இருக்குது, இவருடைய காரியங்கள் என்ன இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரூபன் இஸ்ரவேலின் மூத்த குமாரன். ரூபனுடைய குமாரர் ஆனாக்கியர் குடும்பத்துக்கு தகப்பனான ஆனாக்கும், பல்லூவியர் குடும்பத்துக்கு தகப்பனான பல்லுவும், எஸ்ரோனியர் குடும்பத்துக்கு தகப்பனான எஸ்ரோனும், கர்மியர் குடும்பத்துக்கு தகப்பனான கர்மியுமே. இவைகளே ரூபனின் குடும்பங்கள். அவைகளில் எண்ணப்பட்டவர்கள் 43,730 பேர். நம்ம ஒவ்வொருவராக நாம் இதை மாதிரி படித்து கொண்டு இருக்கிறதுக்கு நமக்கு சமயம் இல்லை, நான் துரிதமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த சவுத் பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோமானால் அந்த பிக்சர் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு கிளியராக புரியும். அதாவது நடுவில் வந்து ஆசரிப்பு கூடாரம் இருக்கும், இந்த சைட் 3 பேர், இந்த சைட் 3 பேர், இந்த சைட் 3 பேர், இந்த சைட் 3 பேர், அந்த பிக்சர் போட்டுருங்க. ஸோ ரூபனுக்கு பின்னாடி சிமியோனுக்கு பின்னாடி காத். ஸோ இப்படி தான் அவங்களோட ஆர்டர் வந்து இருந்தது. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இவங்களுடைய எண்ணிக்கை நம்ம பார்க்கும்பொழுது டிக்ரீஸ் ஆகிருக்காங்க. என்ன ஆயிருக்காங்க, குறைஞ்சி போயிருக்காங்க. அந்த முதல் சென்சஸையும் இந்த சென்சஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ரூபன் 7,770 பேராக குறைஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? சிமியோன் 37,100, அதே போல் காத்து 5,150. ஏன் இந்த குறைவு, ஏன் இந்த நம்பர்ஸ், வாட் வாஸ் த ரீசன் பிஹைண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ரூபன் அவன்தான் யாக்கோபனுடைய பிள்ளைகளில் சொல்லுங்க முதல் பிள்ளை. ஆனால் அந்த முதல் பிள்ளை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, he was having bad company. யார் கூட அவங்க கூட்டு சேர்ந்துட்டாங்க, கோராக்கு நடந்த சம்பவத்தை குறித்து நமக்கு தெரியும். அப்போ அந்த கோராக்கின் புத்திரர் கூட யார் கூட்டு வச்சுட்டாங்க, ரூபன் சேர்ந்துட்டாங்க. அப்போ முரட்டாட்டம்.
ஆர்கியூ பண்ணது. அப்ப நின்று அவங்க என்ன பண்ணல, நிதானிக்கல. அப்ப என்ன நடந்தது, கோராகின் புத்திரரை பூமியானது பிளந்து விழுங்கி போட்டது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி 250 பேரை பட்சித்து போட்டது. அதற்கு பின்பு என்ன பண்ணாங்க, அவங்க கையில் வைத்திருந்த அந்த 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 அக்கினிக்கு வைத்திருந்த அந்த மெட்டல் பிளேட்ஸை அவங்க என்ன பண்ண சொன்னாங்க, பலிபீடத்தின் சைடில் அவங்களுக்கு ஞாபகம் வைக்கிற மாதிரி அந்த தகடால கவர் பண்ண சொல்லியிருந்தார் ஆண்டவர். அப்போ கோராவா இருக்கட்டும், ரூபனில் ஒரு பார்ட்டாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணலை, அவங்க பிரவேசிக்கல, அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு ரீசன் என்ன, அவங்க லீடர்ஸ்க்கு எதிராக மாறி போனார்கள். மோசே, ஆரோன் என்னும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக மாறி போனாங்க. ஆண்டவருடைய பிளானுக்கே விரோதமாக நின்னாங்க. அதனால அவங்களுடைய சந்ததி என்னவாயிற்று, குறைஞ்சிச்சு. ஆனாலும் பாருங்க, கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் இல்லவா, அவருடைய கிருபை அவங்க கூட இருந்ததுனால தான் இத்தனை பேர் குறைஞ்சிருந்தாலும் அந்த ரூபனாக இருக்கட்டும், காத்தா இருக்கட்டும், சிமியோன்ல இருக்கட்டும், மக்கள் இருந்தாங்க. ஃபுல்லாக அற்று போல மக்கள் அவர்களிடத்துல இருந்தாங்க நம்ம பார்க்குறோம். இப்போது சிமியோன் பார்க்கும் பொழுது த மோஸ்ட் டிக்ரீஸ். சரி, சிமியோன் என்ன மிஸ்டேக் பண்ணார், ரூபன் என்ன மிஸ்டேக் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். இவங்க கோரா கூட சேர்ந்தாங்க, அதனால் என்ன ஆயிட்டாங்க, ஆர்கியூ பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க நம்ம பார்த்தோம். சிமியோன் என்ன மிஸ்டேக் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஷிக்கேமில் நமக்கு தெரியும் யாக்கோபுக்கு ஒரு மகள் இருந்தாங்க, தீனாள் இருந்தாங்க. ஸோ அவர்கள் மூலமாக சிமியோன் என்ன பண்ணுறார், ஒரு பெரிய மேசக்கர், ஒரு பெரிய படுகொலையை அவர் அந்த இடத்துல செய்கிறார். ஒரு தந்திரமான ஒரு விஷயத்தை செய்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க விருத்த சேதனம் பண்ணி இருந்த அந்த நாட்களில் இவங்க போய் மேசக்கர் பண்ணிட்டாங்க. ஸோ கர்த்தருடைய கோபம் அவங்க மேலே வந்துச்சு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், சிமியோன் மாத்திரம் போல் லேவியும் தான் போனார். ஆனால் ஏன் லேவி மேலே கோபம் வரல, ஏன் சிமியோன் வந்து டிக்ரீஸ் ஆனாங்க, என்ன ரீசன் பார்க்கும்போது, லேவி ஸ்டுட் ஃபார் காட். லேவி ஸ்டுட் ஃபார் காட். ஏன் இந்த ரீசண்டாக சிமியோன் பண்ண இன்னொரு ஒரு காரியம் நம்ம பார்க்கும்பொழுது, அந்த டென்ட்டுக்குள்ளே, அந்த கூடாரத்துக்குள்ளே பாவம் செய்த ஸ்திரீ, மீதியானிய ஸ்திரீயோடு கூட இருந்தது யாருன்னு பார்க்கும்போது, சிமியோன் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ மேலும் 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 கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஸோ சிமியோனுடைய கோத்திரம் பார்க்கும் பொழுது அது டிக்ரீஸ் ஆயிடுச்சு, அது குறைந்து போயிடுச்சு. இப்போ காத் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவங்களோட தான் குறைஞ்சி தான் போயிருக்கு. காத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது மறுபடியும் அவங்க வந்து ரூபனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. லீடர்ஸ்க்கு விரோதமாக அவங்க எழுந்தினாங்க. அதே போல் விக்கட்னஸ், அவங்களுக்குள்ள கர்த்தருக்கு விரோதமான பல காரியங்கள் இருந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை இவங்க கூடலாம் இருந்ததுனால தான் இவங்களுடைய வம்சமானது முற்றிலும் அழிந்து போகாதபடிக்கு அவர்கள் ஓரளவுக்கு பெருகவும் செய்து இருக்கிறார்கள். சரி, இப்போ நம்ம ஈஸ்ட் சைடுக்கு, கிழக்கு சைடுக்கு நம்ம போனோமானால், கிழக்கு சைடில் யார் இருக்காங்க, யூதா, இசக்கார், செபுலோன், இவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த டீம் பார்க்கும்பொழுது, இந்த செட் ஆஃப் பீப்புள் நம்ம பார்க்கும்பொழுது, இவர்கள் பெருகி இருக்கிறார்கள். எப்படி நம்ம பார்க்கும்பொழுது, கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது, யூதா 1900 அவங்க இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இசக்கார் 9900 இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. செபுலோன் 3100 3100. அப்போ இவங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. இப்போ இந்த டீமை லீட் பண்ணது யார் என்று நம்ம பார்க்கும்பொழுது யூதா தான் இசக்காரையும் செபுலோனையும் அவங்க லீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் இவங்களுடைய கூடாரம் யாருக்கு பக்கத்தில் இருக்க, கொஞ்சம் பாருங்கள், எனக்கு மேப் பார்த்து நீங்களே சொல்லுங்கள். இந்த யூதாவுடைய கூடாரம் யாருக்கு பக்கத்தில் இருந்துச்சு, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும், மோசே மற்றும் ஆரோன் அவங்களுடைய கேம்ப் பக்கத்தில் தான் இந்த யூதா இருந்தாங்க. They were very close to the leaders. They followed their leaders very closely. They obeyed their leaders very closely. அப்போ அந்த பிளெஸ்ஸிங்கையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க.
ஸோ திஸ் இஸ் த பிளெஸிங் ஆஃப் ஒபீடியன்ஸ். அப்போ கீழ்ப்படிதல், த ஸ்பிரிட் ஆஃப் சப்மிசிவ் கிடைத்த பலன் தான் இந்த பெருக்கம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அடுத்தது வெஸ்ட் சைட், மேற்கு பக்கமாக போகிறோம். மேற்கு பக்கம் நம்ம போகும்பொழுது மனாசே, எப்ராயிம், பெஞ்சமின். அப்போது இவங்கள நம்ம பார்க்கும் பொழுது இன்க்ரீஸும் இருக்குது, டிக்ரீஸும் இருக்குது. மனாசே வந்து பெருகி இருக்கிறாங்க, எப்ராயிம் வந்து குறைஞ்சிருக்கிறாங்க, பெஞ்சமின் வந்து திரும்பி இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அப்போது இந்த ஏற்ற இறக்கம் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியுது, அப்போ ஏற்றம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவரை க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க, லீடர்ஸை க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சப்மிசிவாக இருந்திருக்கிறாங்க, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை. அப்போ குறைஞ்சி இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு உள்ள அந்த வேல்யூ சிஸ்டம் கர்த்தருக்கு விரோதமாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது நார்த் சைடு நம்ம பார்க்கும் பொழுது தான் இருக்காரு, ஆஷேர் இருக்காரு, நப்தலி இருக்காங்க. இவங்களும் பார்க்கும்போது தான் வந்து 1700 இன்க்ரீஸு, ஆஷேர் வந்து 11,000 இன்க்ரீஸு. ஆனால் நப்தலி பார்க்கும்போது 11,500 டிக்ரீஸ் ஆகிருக்காங்க, குறைந்து போயிருக்கிறார்கள். அப்போ இதுதான் இவர்களுடைய கணக்கெடுப்பு. இதுதான் நம்ம வந்து இந்த 5ஆம் வசனத்தில் இருந்து இந்த முழு அதிகாரம் முழுசும் சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை தான் நான் வந்து இந்த கணக்கின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன். இப்போது 51ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,01,730 பேராக இருந்தார்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏற்ற இறக்கம் இவ்வளோ பேர் அவ்வளோ பேர். இப்போ எல்லாமே சேர்த்து கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. அப்போது இவங்க இப்போ எங்கே செல்ல வேண்டுமானால் அவர்கள் போருக்கு செல்ல வேண்டும். கரண்ட் சிச்சுவேஷன் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த சென்சஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல ரீசனு, இன்னொரு ரீசன் இருக்குது. ஏன் இந்த எண்ணிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும்ங்கிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. 54ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேக பேருக்கு அநேக சுதந்திரம். பிகாஸ் தே ஆர் லார்ஜ் இன் நம்பர். நிறைய பேர் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன பண்ணணும், நிறைய சுதந்திரம் கொடுக்கணும், இன்ஹெரிட்டன்ஸ் சொத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ அவங்களுடைய அளவுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு பங்கானது கொடுக்க வேண்டும். அப்போ அநேக பேருக்கு அநேக சுதந்திரம், கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சுதந்திரம். அதுக்காக தான் இந்த கவுண்ட்டு. இல்லை, இவ்வளோ பேர் இருக்காங்க, 12 பேரில் லேவிக்கு என்ன இல்லை, பங்கு கிடையாது. 11 பேரில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, லேண்டெல்லாம் பிரிக்கிறாங்க. ஆனாலும் லேவிக்கு பங்கு இல்லைனாலும் சில சிட்டிஸை லேவி வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக ஒதுக்க சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மீதி பேருக்கு ஆண்டவர் வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. அப்போ பிரித்து கொடுக்கும் போது எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துட முடியாது. ஏன்னா நம்ம பார்த்தோம், சில பேர் அவங்க மக்கள் கூட்டம் பெருகி இருக்கிறாங்க, சில பேர் மக்கள் கூட்டம் குறைந்திருக்கிறார்கள். அப்போ அதற்கு ஏற்றவாறு the Bible is very very specific, very very clear, very very clear in detail. Even the minute detail is taken care. அப்போ அவ்வளோ கேர் எடுத்து கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம், அநேகம் பேருக்கு அநேக சுதந்திரத்தை கொடுப்பதற்காக தான் இந்த சென்சஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அடுத்தது, அவர்களின் எண்ணப்பட்ட லக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். சரி, இப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்கிற, கிருபையின் காலத்தில், இந்த நிகழ்காலத்தில் வாழ்கிறவர் நமக்கு இந்த அதிகாரத்தை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஷெப்பர்டிங் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறாரு சீமோன் பேதுருவை பார்த்து. என்ன எத்தனை முறை கேட்டாரு? 3 முறை. என்ன நேசிக்கிறியா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்போ வாட் இஸ் காட்ஸ் ஹார்ட்? வாட் இஸ் ஹி வில்லிங்? அவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வாட் இஸ் த சர்ச் பர்பஸ்? இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் தம்முடைய சபையை நிறுவியிருக்கிறாரு. எதற்காக சபையை நிறுவியிருக்கிறார்? வாட் இஸ் த கோல் ஆஃப் த சர்ச்? ஷெப்பர்டிங். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்ப அந்த கான்செப்ட் தான் தேவனாகிய கர்த்தர்
சர்ச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. பட் அதற்கு டிஃப்ரெண்ட்டாக, அதற்கு நேர்மாறாக நம்ம என்ன செய்தாலும் இட் வில் நாட் ஒர்க் அவுட். இப்போ அன்றைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சுதந்திரம், அநேக பேருக்கு அநேக சுதந்திரம். இப்போ நம்மளோட ஷெப்பர்டிங்கை நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஆலயமானது 8ஆம் வருஷத்தில் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த 8 ஆண்டுகளில் நம்மளுடைய ஷெப்பர்டிங் எப்படி இருந்துச்சு? நம்மளுடைய சபையினுடைய எண்ணிக்கை நம்ம எடுத்து பார்த்து நம்ம வளர்ந்துருக்கிறோமா, பெருகி இருக்கிறோமானா, ஏற்ற இறக்கம், ஏற்ற இறக்கம், ஏற்ற இறக்கம். பீப்புள் கம், பீப்புள் கோ, பீப்புள் கம், பீப்புள் கோ, இப்படி தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த அதிகாரத்திலேருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா, இன்னும் நம்மளுடைய ஷெப்பர்டிங்கை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டுங்கிறத தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். we need to strengthen our shepherding. நம்முடைய தேவன் நமக்கு பல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், டேலண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பல இன்ஃப்ளூயன்சஸ் கொடுத்திருக்கிறார், பல செல்வாக்குகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவை எல்லாமே எதற்காக என்று நம்ம பார்க்கும் பொழுது, shepherding, to shepherd his church, to do his ministry. Shepherding only can influence the community. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சமுதாயத்தை எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காசா, பணமா, பேரா, புகழா? கிடையாது. shepherding. The shepherding only will impact. நீங்கள் அவங்க மேலே காட்டுற கேர், நீங்கள் அவங்கள கர்த்தருக்குள்ளே நடத்துகிற விதம், preaching the gospel. நம்ம காஸ்பலை ப்ரீச் பண்ணுறதுக்கு தயங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல சேஞ்சே வராது, கட்டாயம் சேஞ்சே வராது. தேவன் திட்டம் தெளிவுமா சொல்லியிருக்காரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கள். அந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? மத்தேயு 28 நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம அதை வாசிக்க போகிறோம், அதை நாம் பிரகடனப்படுத்த போகிறோம், திருப்பிக் கொள்ள போகிறோம். மத்தேயு 28. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. See, this is a great commission from Lord Jesus Christ himself. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இவங்களெல்லாம் டிசைபிள் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதை ஆண்டவர் திட்டம் தெளிவாக சொல்லிட்டார். யூ நீட் டு டீச் them, யூ நீட் டு ப்ரீச் மை காஸ்பல். அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. So what is today's church doing? இன்றைக்கு கர்த்தருடைய சபைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறதுங்கிறத நாம் நிதானித்து பார்த்து கர்த்தருடைய கட்டளையை நாம் செய்கிறோமா? எப்படி நாம் ஒரு நாளும் நம்மை சரி செய்து கொள்ளுகிறோம், கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம சரி செய்து கொள்ளுகிறோம். அதே போல் உண்மையில் நம்ம கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய காரியங்களை நமக்கு நினைப்பூட்டுகிற கண்ணாடி எதுனா வேத புஸ்தகம். அப்போது வேத புஸ்தகத்தின்படி நம்ம செய்கிறோமா? ஓகே, வாட் இஸ் த சர்ச் டூயிங்? உண்மையிலே நம்ம ஷெப்பர்டிங் பண்ணுறோமா? when we do the shepherding very faithfully, we will multiply. அப்போ ஷெப்பர்டிங்கில் எங்கேயோ ஒரு லேக் ஆகிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, இன்க்ரீஸ் ஆக முடியல. there is some lack in our shepherding, so we need to find the lack. என்ன விஷயம் லேக் ஆகுது, என்ன ஸ்ட்ராட்டஜியில் நம்ம மிஸ் அவுட் ஆகிறோம்? ஏன்னா ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இட் இஸ் applicable to everything, even for the shepherding. அப்போ நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும் பொழுது நம்மளால் மல்டிப்ளை ஆக முடியுங்க. நம்ம ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும்? மல்டிப்ளை ஆக முடியும். we can give birth, we can nurture.
இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இத்தனை நாட்களாக இல்லை இத்தனை வருஷங்களாக பிறந்த நாள் முதல்ல நம்ம வந்து யாராக இருக்கிறோம்? அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். பட் நம்ம அவரை சந்திக்க போகும்போது, அவரை மீட் பண்ண போகும்போது நம்ம எம்டி ஹேண்டாக போனோம்னா எப்படி? நம்ம வெறும் கையாக ஆண்டவரை மீட் பண்ண போகும்பொழுது எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? ஆண்டவர் அவரவருடைய தாளந்துக்கு தக்கதாக என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்காரே. அப்போது அவங்க 5 தாளந்து வச்சுருக்கிறவன் அதை எத்தனை தாளந்தாக பெருக்குனாங்க? 2 தாளந்து வச்சுருந்தவங்க எத்தனாக பெருக்குனாங்க? ஆனால் 1 தாளந்து வச்சுருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணிட்டான்? புதைச்சி வச்சுட்டான். அந்த புதைச்சி வச்ச மாதிரி நம்ம புதைச்சி வச்சிடக்கூடாது. We need to use it for His glory. We need to use it for His shepherding. ரொம்ப மனசுக்கு சங்கடமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் நம்ம ஷெப்பர்டிங்கில் ஸ்ட்ராங்காக ஆகலை. Something is lacking somewhere. We need to jump into action. இந்த காரியம் பார்க்கும்பொழுது அவங்க போய் அந்த ப்ராமிஸ் லேண்டை கானான்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த எப்படி மேற்கொள்கிறது அப்படிங்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. ஆனால் நமக்கு முன்னாடியும் யுத்தம் இருக்கா? கட்டாயம் இருக்குது. ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாக பல காரியங்களில் அகப்பட்டிருக்கிற மக்களை இன்றைக்கு நீங்களும் நானும் தான் போய் விடுவிக்க வேண்டும். காஸ்பல் சொல்லி தான் விடுவிக்க வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும் பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். His words, we need to have the boldness to preach His word. லேவி தேவச்சனமே, இவையெல்லாம் நமக்கு என்ன காரியத்தை நினைப்பூட்டுகிறது? இந்த இன்க்ரீஸ், இந்த டிக்ரீஸ்லாம் நம்மளுக்கு எதை குறிக்கிறது? நம்ம கர்த்தரை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணோம். கர்த்தருடைய சபையை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணோம். நமக்கு மேலே இருக்கிற நம்முடைய முற்பிதாக்களை நம்ம ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணோம். அது மாத்திரம் இல்லை, நமக்கு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கணும். we should be as a bridge. நம்ம நடுவில் நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வர சந்ததியை நம்ம விட்டுறக்கூடாது. பின்னாடி வர சந்ததியை நம்ம தான் இழுத்து பிடிக்கணும். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை, நமக்குள்ளே இருக்கிற பக்தி வைராக்கியத்தை, நமக்குள்ளே இருக்கிற காரியங்களை அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே நேரத்தில் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்மளை பார்க்கணும். நம்ம இவங்களை ஃபாலோ பண்ணுறோன்றத நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தாங்கனாலே போதும். நம்மளோட லீடர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தாங்கனாலே போதும். தே வில் ஃபாலோ காட் வெரி க்ளோஸ்லி. தே வில் கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் ஃபாலோயிங் காட். நீங்கள் எப்படியோ அப்படிதாங்க உங்கள் பிள்ளை. வி கேனாட் சேஞ்ச். வாரம் ஒரே ஒரு முறை சர்ச்சுக்கு வந்து ஒரு பிள்ளை என்ன ஆகாது? கேனாட் ட்ரான்ஸ்ஃபார்ம். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. நீங்கள் எப்படியோ அப்படி தான் உங்கள் பிள்ளை. சில்ட்ரன் ஆர் த மிரர் ஆஃப் த ஃபேமிலி. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு குழந்தை அவங்க அம்மா அப்பா போல தான் இருக்கும். அது பேசுறது, அதை ட்ரெஸ் பண்ணுறது, அது மற்றவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணுறது, அந்த குழந்தைங்கள வச்சு நம்ம படிச்சுக்கலாம். அவங்க யார் என்னன்றதை அந்த குழந்தைங்கள வச்சு நம்மளால் படிச்சுக்க முடியும். அப்போது நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு மேலே இருக்கிற லீடர்ஸையும் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறது மாத்திரம் இல்லாமல், நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வச்சு தான் நமக்கு பின் வருகிற சந்ததியர் நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளுடைய இட் இஸ் அப்ளிகபிள் டு அவர் சர்ச் ஆல்சோ. ஆரோன், மோசே இவர்களுக்கு பிறகு யார் இடத்துல பேட்டன் பாஸ் ஆகுது? ஜோஷுவா. யோசுவா தான் அடுத்த சக்சஸர். யோசுவா தான் அடுத்த தலைவர். யோசுவா தான் நியூ ஜெனரேஷன். அப்போது மோசேவை யோசுவா ரொம்ப 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 க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே போனதுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை அவரால் என்ன பண்ண முடியுது? பெற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. தேவன் சொன்ன மாதிரி வனாந்திரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தது போல் அனைவரும் மாண்டு போனார்கள். ஆனாலும் இந்த 2 பேர், எப்புனேவின் குமாரனாகிய கேலப், நூனின் குமாரனாகிய யோசுவா, they inherited the promised land. இப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நம்ம என்ன செய்ய போகிறோம்?
God is waiting for the next generation to rise up. God is waiting for the next generation to rise up. புதிய தலைமுறையை ஆண்டவர் எழும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற காரியங்களை நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆரோனுடைய பிள்ளையான எலியேசர் இப்போ ரைஸ் ஆயிட்டாரு. இப்போ அடுத்த ஆசாரியர் யார் தான்? எலியேசர். இப்போ எலியேசர் தான் இந்த காரியத்தெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார், நம்ம பார்க்கிறோம். The next generation need to experience God. சர்ச்சுக்கு வரும்போது எங்கம்மா பிள்ளை? அவர் எழுந்துக்கவே இல்லை, அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு, அவ்வளோதான். சர்ச்சை பற்றின எந்த விஷயமும் அந்த குழந்தைக்கு தெரியாது. குழந்தைய சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. குழந்தைய எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. It is your duty to bring your next generation to God. குடும்ப தலைவர்கள் இருக்கீங்க. குடும்ப தலைவர்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு ஆசாரியர். உங்களை பார்த்து தான் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. நீங்கள் வீட்டில் பைபிள் படிச்சிங்கன்னா பைபிள் வார்த்தை அதுங்களுக்குள்ளே போவோம். பைபிள் வார்த்தை தான் அதுங்க வாயிலேருந்து வெளியில் வரும். நீங்கள் பண்ணலை அப்படின்னா வராது. உள்ளே இருந்தால் தான் வெளியில் வரும். இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். இருதயத்தில் நிறைவில் என்ன இருக்குது? சில பிள்ளைகள் பார்க்கும்பொழுது அவசியம் இல்லாத வயதுக்கு மிஞ்சின பேச்செல்லாம் பேசுகிறாங்க. ஏன்? அவங்க வீட்டில் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க, அதனால் அந்த குழந்தைங்க பேசுது. குழந்தைங்க அதுக்கு மேலே தப்பே கிடையாதுங்க. What are the parents doing? We need to teach our next generation. We need to pull down the next generation to God. நம்முடைய சபைகளில் VBS காலம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்திலிருந்து நம்முடைய நெம்பிச்சேரி சபையில் VBS நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வாரம் முழுவதும் VBS, அடுத்த வாரம் முழுவதும் சேக்காடு திருச்சபையில் VBS, அதுக்கு அடுத்த வாரம் நம்முடைய GA சபையில் VBS. இது மாத்திரம் இல்லாமல் வீடுகளில் நடத்துறதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். What are we doing? Why are we doing? We are pulling the next generation to God. இந்த காலகட்டத்தில் கூட பிள்ளைகளை அனுப்பாம இருந்தோம் அப்படின்னா there are many things, நிறைய காரியங்கள் பிள்ளைங்களை கவர் பண்ணுது. நிறைய அடிக்ஷன்ஸ் பிள்ளைங்களை கவர் பண்ணுது. எப்படி நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நம்ம கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியும்? நம்ம கொண்டு வந்து ஆண்டவர் கூட, ஆண்டவருடைய சர்ச்சு கூட, ஆண்டவருடைய கம்யூனிட்டி கூட கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிருங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க வரதான் மாட்டாங்க, அவங்க அடம் தான் பிடிப்பாங்க. ஆனாலும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க, கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் கர்த்தருடைய பணியை செய்வதற்கு அவர்கள் வேண்டும். உங்களுக்கு பிற்பாடு உங்களுடைய சந்ததி வேணும். otherwise they will be lost. அவங்க காணாமலே போயிடுவாங்க. we have our mother church, GA 611 சபை. நம்ம மதர் சர்ச்சை நம்ம ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறோம். பாஸ்டரும் நானும் ரொம்ப ஒபீடியண்ட்டாக எங்களுடைய தாய் தகப்பனுக்கு நாங்கள் கீழ்ப்படினோம். we are living miles apart. பல 1000 மைலுக்கு அப்பால் நாங்கள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எங்கள் அம்மா அப்பா சொல்கிற ஒரு வார்த்தையும் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு நாங்கள் கீழ்ப்படினோம். அவங்க சொன்ன அடுத்த இதில் உடனே அதை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். and not only that, we are also guiding the next generation. நம்ம சர்ச்சில் எத்தனை சின்ன பிள்ளைகளுக்கு எத்தனை காரியங்களை சொல்லி கொடுத்து அவர்களையும் நம்ம லீடர்ஸாக ரைஸ் பண்ணுறோம். பட் இது நாங்கள் மாத்திரம் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் புறப்பட்டு போய், ஆண்டவர் யாரையும் தனியாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல, நீங்கள், இட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி ஒன், எவ்ரி காட்ஸ் கம்யூனிட்டி. நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிய சீஷராக்குங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, உபதேசம் பண்ணுங்க. only then we can see change in the community. இல்லனா இந்த கம்யூனிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சத்ரு எல்லாருடைய கண்களை மறைத்து வைத்திருக்கிறான், கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான், செவிகளை குருடாக்கி வைத்திருக்கிறான். எப்படி அவர்கள் விடுதலை ஆவார்கள்? நீங்க போய் உபதேசம் பண்ணும் பொழுது, நீங்க போய் அவர்களை சீஷராக்கி உபதேசம் பண்ணும் பொழுதுதான் அவர்கள் விடுதலை ஆவார்கள். then only the salvation will come. ரட்சிப்பு எப்படி வரும்? நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இது நம் தலை மேல விழுந்த கடமை. இது ஏதோ கர்த்தருடைய
ஊழியத்தை செய்கிறவர்கள் மேலே மாத்திரம் விழுந்த கடமை அல்ல, இது ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலையும், கிறிஸ்துவாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலே விழுந்த கடமை. இட் இஸ் த கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். Be faithful, be fruitful and multiply and fill the earth. ஆண்டவரை ஆராதிக்க நம்ம கடந்து செல்வோம். தேவன் இம்மட்டுமாக நம்மளோடு கூட பேசினார். இந்த நேரத்தில் அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் இந்த புதிய சந்ததிக்கு புதிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். இந்த கீழ்ப்படுதலுள்ள சந்ததிக்கு தேவன் அநேக புதிய ஆசீர்வாதங்கள் வழிகள் திறந்தார். நம்ம கூட பழைய வாழ்க்கையை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம புதிய வாழ்க்கை நம்ம திரும்புவோமா? கர்த்தர் இன்னைக்கு நம்ம புதிய திரும்பினால் பழைய அடைப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நம்ம திரும்ப தர இருக்கிறார். புதிய ஒரு ஜெனரேஷனாக, புதிய ஒரு கீழ்ப்படுதலுள்ள ஜெனரேஷனாக, புதிய ஒரு சந்ததியாக நாம் மாறி ஆண்டு சமூகத்தில் நம்ம ஆசீர்வாதம் கேட்க போகிறோம். ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே, நாங்களும் இந்த இஸ்ரேல் ஜனங்களை போலப்பா, பழைய ஜனங்களை போல இல்லாதபடிக்கு இந்த புதிய ஜனங்களை நீர் மாற்றுங்க தகப்பனே. எங்களோட வாழ்க்கையில் புதிய குணாதிசயங்களை நீர் கொடுங்க, புதிய கேரக்டர்ஸை கொடுங்க, புதிய தாழ்மையை கொடுங்க, புதிய ஷெப்பர்டிங் ஆண்டவர் ஸ்பிரிட்டை நீர் கொடுங்க அப்பா. ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் காட்டலப்பா, நாங்கள் இத்தனை வருஷங்கள் ஆண்டவர் எழுந்த ஆசீர்வாதங்களை இந்த நாங்கள் புதிய வருஷத்துக்குள்ள பெற்றுக்கொள்வோம் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒரு இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போமா? புதிய திருப்பங்கள், புதிய மாற்றங்கள் இந்த நாடு தோன்றும். சிதைந்த கனவுகள், தொடர்ந்த தோல்விகள் வெற்றியாக மாறும். புதிய திருப்பங்கள், புதிய மாற்றங்கள் இந்த ஆண்டு தோன்றும். சிதைந்த கனவுகள், தொடர்ந்த தோல்விகள் வெற்றியாக மாறும். நடக்காது என்று நினைத்தவைகள் அவர் கரத்தினால் நடந்திடுமே. தரையாய் நிற்கும் மதில்கள் எல்லாம் தரையாய் மாறி வழி திறக்கும். பாடி மகிழ்ந்திடுவோம், இயேசுவை உயர்த்திடுவோம். பாடி மகிழ்ந்திடுவோம், இயேசுவை உயர்த்திடுவோம். கடந்த நாட்கள் இழப்புகளை நாம் இணைத்து கலவரப்பட வேண்டாம். தேவன் இந்த புதிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டு நாம் இந்த பாடுபாடு சொந்தத்துக்குள்ளோமா? கடந்த நாட்களின் இழப்புகளை அழுதிடாதே. புதிய துக்கத்தின் தேவனவர் நமக்கு முன்பாக செல்கிறாரே. கடந்த நாட்களின் இழப்புகளை நினைத்து இனியும் அழுதிடாதே. புதிய துக்கத்தின் தேவனவர் நமக்கு முன்பாக செல்கிறாரே. கலந்த இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுவோம். பலப்படுத்தும் கிறிஸ்துவா என்றென்றும் ஜெயமெடுப்போம். கலந்த இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுவோம். பலப்படுத்தும் கிறிஸ்துவா என்றென்றும் ஜெயமெடுப்போம். தளர்ந்த இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுவோம். பலப்படுத்தும் கிறிஸ்துவா என்றென்றும் ஜெயமெடுப்போம். ஆம் தகப்பனே, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம்.
தேவனாகிய கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. Lord, strengthen us, Lord. Lord, strengthen us, Lord. Lord, strengthen your church, Lord. Strengthen your ministry, Lord. ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னாகமம் 26:54 என்ன சொல்லுகிறது என்றால், அநேகம் பேருக்கு அநேக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சுதந்திரமும் கொடுப்பாயாக. அவர்களின் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த வசனம் நாம் இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம் கேட்டோம். அவரவர்களுக்கு என்று, அவரவர்களுடைய எண்ணிக்கைக்கென்று தேவனாகிய கர்த்தர் அந்த இன்ஹெரிட்டன்ஸை, அந்த சுதந்திரத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை வாசித்த பிறகு இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சபைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுக்க இருக்கிறார். God want to release the anointing of multiplication. Yes, இந்த மல்டிப்ளிகேஷன், இந்த பெருக்கத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறவர்கள் நீங்கள் கைகளை விரித்து ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி வாங்க. Yes, God is going to bless your ministry. ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க, மார்க்கெட் பிளேஸில் ஒர்க் பண்ணுறவங்க, மார்க்கெட் பிளேஸில் வேலை செய்து கொண்டே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், God is going to give the anointing of multiplication. பல நேரத்தில் நம்முடைய ஊழியம் தளர்ந்து போகுது, நம்முடைய ஊழியம் பலனற்று போகிறது, குறுகி போகிறது. The shepherding is decreasing, but don't give up. பல நேரத்தில் விட்டுறலாம், நம்மளால இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, இந்த சூழ்நிலைகள் என்னை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாதபடிக்கு பல சூழ்நிலைகள் என்னை ரொம்ப போட்டு அமிழ்த்துகிறதே, நான் விட்டுறேன், என்னால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியலன்னு நினைக்காதீங்க. God is going to bless you today with the anointing of multiplication. இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தினால உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Let us pray. நீங்க ஒவ்வொருவரும் இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல கைகளை விரித்து ஜெபிங்க. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கார்ல. Open your mouth and ask and it shall be given. நீங்க கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்காரே. உங்க ஊழியத்துல ஒரு பெருக்கம் வேணும், உங்க செல் குரூப்ல ஒரு பெருக்கம் வேணும் என்று நீங்க கேளுங்க. உங்க ஷெப்பர்டிங்ல பெருக்கம் வேணும் என்று கேளுங்க. உங்க டிசைபிள்ஸ் பெருகணும் என்று கேளுங்க. ஒரு ஓபன் சிஜி எனக்கு வேணும், ஒரு டிசைபிள்ஷிப் சிஜி எனக்கு வேணும், ஒரு ப்ரீ செல் வேணும்னு எனக்கு கேளுங்க. கர்த்தரை இத்தனை ஆண்டுகளாக நாம பின்பற்றுகிறோமே, இன்னும் நமக்கு ஒரு சீஷர்கள் கூட இல்லைன்னா எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை. நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். இன்றைக்கு அந்த பெருக்கத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம ஜெபிக்கலாம், நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஆண்டவரை நோக்கி இருதயத்தை நம்ம ஊற்றி ஜெபிக்கலாம். எல்லாரும் 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 ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க சீஷர்களை தரும்படிக்கு ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் கேட்கிறோம். அப்பா, open your mouth and ask, open your mouth and ask, pray individually. ஓ ஷதர பல 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 பத்தியாந்தன பாக்கர பல 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 பத்தியாந்தன பாஷதர நாட்களின் இழப்புகளை நினைத்து இனியும் அழுதிடாதே. புதிய துவக்கத்தின் தேவனவர் நமக்கு முன்பாக செல்கிறாரே. அந்த நாட்களின் இழப்புகளை இனியும் நினைத்து அழுதிடாதே. புதிய துவக்கத்தின் தேவனவர் நமக்கு முன்பாக செல்கிறாரே. கலந்த இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுவோம். வேலைப்படுத்தும் கிறிஸ்துவா என்றென்றும் ஜெயமெடுப்போம். கலந்த இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுவோம். வேலைப்படுத்தும் கிறிஸ்துவா என்றென்றும் இயேசுவின் நாமத்தினால் ஜீவிக்கிற இயேசுவின்
நீ சொன்னீரே, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று. Let the spirit of multiplication come upon our GI6 church. ஆண்டவரே, உம்முடைய பெருக்கத்தின் ஆவி ஆண்டவரே எங்களுடைய GI6 சபை மீது நீர் ஊற்றுவீராக, நீர் ஊற்றுவீராக. நாங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஷெப்பர்டிங்க, எங்களுடைய மேய்ப்பத்துவத்தை தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. எங்களுடைய செல் குரூப் சிஸ்டமை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் எல்லா தடைகளை நிர்மூலமாக்குங்க, எல்லா தடைகளை நிர்மூலமாக்குங்க. எல்லா இருதய கடினங்களை நொறுக்கி போடுவீராக, எல்லா தடைகளை நிர்மூலமாக்குவீராக. எல்லா முறுமுறுப்புகள், எல்லா கசப்புகள், எல்லா வெறுப்புகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவீராக. பக்தி உள்ள சந்ததியாக ஆண்டவரே, உம்முடைய ஷெப்பர்டிங்க, உம்முடைய மேய்ப்பத்துவ பணியை செய்ய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. Let us commit ourselves. நம்ம ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நம்மள கமிட் பண்ணலாமா? மறுபடியும் நம்மளுடைய ஊழியத்தினுடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கிற நேரம் வந்து let us commit ourselves to God. ஆதியில தேவன் எதற்காக நம்மை அழைத்தார்? ஆதியில இருந்த அன்பை யோசித்து பார்த்து மறுபடியும் ஆண்டவருடைய மினிஸ்ட்ரியில நம்ம கமிட் ஆக போறோம். ஆண்டவர், நான் கமிட் ஆகுறேன்ப்பா, நான் மறுபடியும் கமிட் ஆகுறேன்ப்பா, உங்க ஊழியம் செய்ய நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நான் போய் சந்திக்கிறேன், நான் போய் சந்திக்கிறேன்ப்பா. மக்கள் இடத்துல நான் போய் உங்களை பத்தி சொல்றேன்ப்பா, அவங்கள உங்களுக்குள்ள நடத்துறேன்ப்பா. எனக்கு அந்த பலனை தாங்க, எனக்கு அந்த ஞானத்தை தாங்க, எனக்கு அந்த வல்லமையை தாங்கப்பா, அந்த வல்லமையை எனக்கு தாங்கப்பா, எனக்கு அந்த வல்லமையை தாங்கப்பா. நாங்க பின்வாங்கி போகாத படிக்கு, நாங்க பின்வாங்கி போகாத படிக்கு உதவி செய்யுங்க. Help us Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் செங்கடலை கடந்து சென்று கர்த்தருடைய கானான் தேசத்துக்குள்ள அவர்கள் பிரவேசிக்கும் பொழுது யோசுவாவையும் காலேபையும் தவிர வேற யாரும் உள்ள பிரவேசிக்கல. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள ஜெலஸ் இல்லை, அவங்க பொறாமப்படலை, அவங்க முரட்டாட்டம் பண்ணல, அவங்க ரிபெலியஸா இல்லை. கர்த்தர் அவங்களுக்குன்னு கொடுத்த சுதந்திரத்தை அவங்க ஜெயிச்சாங்க. கர்த்தர் அவங்களுக்குன்னு கொடுத்த சுதந்திரத்தை அவங்க பிரவேசிச்சாங்க. அதே போலதான் இன்றைக்கு நாம், நம்முடைய சபை, நமக்கு முன்னாடி தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்துல நம்ம பிரவேசிக்கிறதுக்கு நம்ம காலை எடுத்து நம்ம முன்னாடி வைக்க போகிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தரே, இந்த வேலையில கூடப்பா நான் ரைஸ் ஆகிறேன்ப்பா, ஒரு மெய்ப்பனாக என்னுடைய ஸ்தானத்துல நிற்க ஆண்டவரே என்னை நான் ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை கையில எடுத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆயத்தம் ஆயிட்டேன்ப்பா, நான் புறப்பட்டு போக ஆயத்தம் ஆயிட்டேன். Lord, I'm raised to shepherd. I raised to shepherd for your kingdom, Lord. நான் எழும்புறேன்ப்பா, நான் எழும்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வேதாகமத்தை கையில எடுத்துக்கொண்டு உம்மை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்க இதோ நான் புறப்பட்டு போறேன்ப்பா. எப்படி இந்த காலேபும் இந்த ஜோஷுவாவும் அத்தனை பேர் புறப்பட்டாங்க, ஆனா இவங்க 2 பேர் மாத்திரம் தான் பிரவேசிச்சு அந்த ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரித்தது போல அப்பா, எந்த பொறாமையும் இல்லாதபடிக்கு, எந்த முரட்டாட்டமும் இல்லாதபடிக்கு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை எனக்கு நீங்க கொடுங்க. நான் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய வசனத்தை போதிக்க, பிரசங்கிக்க நான் புறப்பட்டு போறேன்ப்பா. என் கூட நீங்க வாங்க. இப்பொழுதும் இந்த நேரத்துல இஸ்ரவேலுடைய ஆசாரியனாகிய ஆரோனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல நான் கூற இருக்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய செல் குரூப்பை, நம்முடைய சபையை, நம்முடைய ஷெப்பர்டிங்கை அவர் ஆசீர்வதித்து பெருக செய்ய போகிறார். Receive the blessings of Aaron this morning.
Ivaraka Adonai Veishmereka Yair Adonai Panav Eleka Vihuneka Isha Adonai Panav Eleka Vayasem Laka Shalom Vayasem Laka Shalom. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் உங்கள் மேல் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. Hallelujah, 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 hallelujah. Be faithful, be fruitful and multiply. Hallelujah, hallelujah. May the good God bless you and have a blessed day and shalom.